குதிரை உண்டு, குதிரை உண்டு, எதிர்த்தோட்ட சவுக்கு உண்டு, எல்லாம் இருக்குதான். இது சொன்னாலும் இருக்கிறாரு. எல்லாம் போனால் அப்பப்போ வெகார கிளம்புற மாதிரி ஆயிரம். மன்மத கடவுள் இருக்கிறார் இல்லையா? மன்மத கடவுளும் ரதி தேவி அம்மா யாரும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல வாழலாம் வாருங்க சாமி. மன்மதன் சிம்பு போல அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்திரனும் இந்திராணி போல வாழலாம். அந்த என்னப்ப சொன்னது மன்மதனும் ரதியை போல வாழலாம். இந்திரனும் இந்திராணிக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது. இந்த மன்மதனும் ரதிக்கும் அவர்களுக்கும் லவ் இருக்குது, காதலன் காதலி என்ற உறவு இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன உறவு இருக்கிறது? ஏண்டி சொன்னாலும் மறுக்கிறாரு. அப்படியே சரி, அது இல்லாவிட்டாலும் இதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் ஆளுகள் எல்லாம் நீ செட் பண்ணாதன்றது. நான் பையனை மாதிரி செட் பண்ணிக்க. இந்த பையன் மாதிரி குட்டியா என்ன இல்லையாடா நீ? ஏய், சோத்துல மண் இருந்துச்சு, என்னடா பண்ண? சொன்னாலும் மறுக்கிறாரு. நாளையிலே கைலமலை ஜகத்தோடு பரிபாலனை செய்தவர் யாரு? பார்வதியும் பரமரும் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போல வாழலாம் வாருங்கள் சாமி. அச்சோதானோ சாமி. எப்படி வாழ்ந்தார்களோ போல வாழலாம் அங்கே சாமி. அச்சுதனும் லட்சுமி போல அன்பாக வாழ்ந்திடலாம் பாருங்கள் சாமி. நல்லா கேட சிஷாரி இது ஏண்டா உனக்கெல்லாம் பாவம் பண்ணி பார்க்குது. அச்சுதனும் ஆதிலட்சுமி போலவா? அச்சுதனுக்கும் ஆதிலட்சுமிக்கும் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது. எனக்கும் அவங்களுக்கு என்னடா உறவு இருக்கிறது? ஆமா.
எத்தனை சொன்னாலும் பேசவில்லை. அதனால பேச மாட்டேங்கிறாரு. இப்பதான் அவனுமே வருது. தெரியல ஆக்கிறேன் பட நீ போய் படுத்துட்டு இருந்தது. சரி, இவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. என்ன வாக்கும்? அப்படியா? என்ன வெக்கம் ஆட்டுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே உன் மேல என்னமோ பீத்த கவுசி அடிக்குதா? தண்ணி கண்ணி ஊத்துக்கிறீல சோத்துக்கிறது கழுவுனே இல்ல. ஆமாடா குட்டி, நான் இவரு ஞாபகமாவே படுத்திருந்தேன். தண்ணி ஊத்துக்கல மூஞ்ச அப்படியே வந்துட்டேன். இப்படி என்ன எந்தவன் அவர் எப்படி இருக்கிறார்? ஆச்சாரமா இருக்கிறார் சாமி. டெய்லியும் குளிக்கிறாப்படி, ஆனா கழுவுறது இல்ல. டெய்லியும் குளிச்சு அவர் எவ்வளவு சுத்தமா இருக்கிறாரு. சரி, நீ என்ன அவரு கிட்ட வந்து தண்ணி ஊத்திக்காரு இப்படி கப்பு புடிச்சுன்னு இருந்தா நான் குளிச்சுட்டு வரணும்னா நான் போய் குளிச்சுட்டு வரேன். அவர் எங்க இருந்து அடுத்தவனம் போயிருவாரு. அதனால இங்க 7 கோடு போடு. குளிச்சுட்டு அங்க சென்ட் வச்சுக்கிற மாதிரி அடிச்சுன்னு வா. நல்லா அதெல்லாம் வேண்டாம். தலைவலி கூட நீ மரியாதை போலையா? தலையே வலிக்கிறது போல மாட்டேது. கோல் ஊட்டிக்கு போறா. அது எட்டாவது மால் மனைவி கிட்ட போங்க. பாடி போடி இல்லம்மா திரி அப்போர் போறதுதான் பைப் யாருது? பைப்பியா ஆஷிக்குஷி நானே. ஏய், சரி ஒரு கோடு போடு. கொஞ்சமா கேப் விடு. நீ சொல்றது சொல்லாமா? சரி, அத்தனை நீயே சொல்றா. அவர் என் முகத்தை பார்த்ததில்லை. கண்ணிலே கண்ணி மாறி கணவரை அதனாலே இந்த கோடி யார் யாருக்கு தெரியுமா? அவர்கள் பெற்றெடுத்தாலே குந்தமாதேவிக்கு 1 கோடி, ஐவர் ராஜாக்களுக்கு 5 கோடி, பத்தினி பாஞ்சாலி அம்மாவுக்கு 1 கோடி, அருள்மகனும் காத்து வராரு சாட்சி
சாட்சாதி பெருமான் ஆண்டவருக்கு ஒரு கோடு. சரி. அதனால அதனால நான் சென்று குளிச்சுட்டு வருகிறேன். சரி. நான் வர வரையும் பத்திரமா இங்கே பார்த்துக்கணும். ரைட் ரைட். அவருக்கு ஒரு முக்கு பல்லக்கையும் ஆமா. உனக்கு பச்சை பல்லக்கை எடுத்துன்னு வரேன். பத்திரமா பாத்துக்கிறியா? சரிம்மா, எனக்கு ஒரு ரெட் பூல் எடுத்துனாமா. ஐயா, இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் செல்ல வேண்டும். போலாமா? வாருங்கள். ஓம் மரகரா. யாருமா நீங்க? எதுக்கு என்ன வழி மறைக்கிறீங்க? நாங்கதான் கன்னிமார்கள். ஏலக்கண்ணிக்கு தோழிமார்கள். ஏலக்கண்ணி ஆகப்பட்டவர் சத்தியக்கோடு கோட்டைக்கிறார். சத்தியக்கோடா? இந்த கோட்டை தாண்டி உங்களால போக முடியாது. கைலாயம் போக முடியாது. ஈசனை நேரு பார்க்க முடியாது. கருத்தை வாங்க முடியாது. தொண்டை இந்த வழியே சென்றால் உன்னை கோரி தவம் இருக்கும் வேளையிலே தவம் இருக்க செல்லலாம் என்று வரும் பொழுது இந்த 7வது ஏலக்கண்ணி இடத்திலே நான் இப்படி மாட்டிக்கொண்டு அவதிப்படல ஆச்சே கடவுளே. ஐயாதி கைலாயம் நோக்கி எனக்கு தேவைதானா? ஆதி கைலாயம் நோக்கி உன்னை நான் துதித்து வரும் வேளையிலே ஆதி கைலாயம் நோக்கி